ஓகே. ஸோ பாருங்க. ஓகே. வாங்க. So which of the following quadratic functions has a maximum point? இப்போ உங்களுக்கு ஒரு புது வார்த்தை வருது. மேக்ஸிமம் பாயிண்ட்னு வருது. ஓகே. ஸோ எக்ஸாம்ல மேக்ஸிமம் பாயிண்ட் கூட கேட்கலாம். மினிமம் பாயிண்ட் கூட அவன் கேட்கலாம். ஸோ கிராஃப்ல வந்து 2 விதமான கிராஃப் தானே இருக்கு. ஒண்ணு ஹாப்பி ஃபேஸ் இல்லைன்னா சேட் ஃபேஸ். அப்ப மேக்ஸிமம்னா அது மேல இருக்கும். மினிமம்னா கீழ இருக்கும். புரியுதா? ஏன்னா மேக்ஸிமம்னா மேக்ஸிமம் மேலதான் இருக்கும். ஓகே. மினிமம் தான் கீழ இருக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ ஒரு ஸ்மைலி ஃபேஸுக்கு மினிமம் பாயிண்ட் அவ்வளவுதான். ஓகே. ஆல்ரைட். அப்ப இந்த கொஸ்டின்ல அவன் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்னு சொன்னானா, அப்ப அந்த கிராஃப் எப்படி இருக்கணும்? சேடா தானே இருக்கணும். அப்ப சேடா உள்ள கிராஃபுக்கு சேடா உள்ள கிராஃப் வந்து நீங்க எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? அந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்துல உள்ள நம்பர் வந்து நெகட்டிவ் நம்பரா இருக்கணும். நெகட்டிவ் 1 இல்ல நெகட்டிவ் 2 நெகட்டிவ் நம்பரா இருந்தாதான் அது வந்து சேட் ஃபேஸ். ஸோ சேட் ஃபேஸ் கிராஃபுக்கு மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்கு. அந்த சேட் ஃபேஸ் எது வச்சு கண்டுபிடிப்பீங்க? எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்துல உள்ள நம்பரை வச்சு. சரி, ஒருவேளை அந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்துல உள்ள நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பரா இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்மைலி ஃபேஸ் அண்ட் இட் இஸ் அ மினிமம் பாயிண்ட். ஓகே. Now you look at this. Okay, smiley face and it's a mini. ஓகே, நீங்க இந்த ஆன்சரை பாருங்களேன். ஏயோட ஆன்சரை பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்துல என்ன இருக்கு? பாசிட்டிவ் 2 தானே இருக்கு. ஸோ பாசிட்டிவ் 2னா இட் இஸ் சம்திங் குட், ரைட்? குட்டுக்கு வந்து ஸ்மைலிங் ஃபேஸ் அண்ட் ஸ்மைலிங் ஃபேஸ்க்கு வந்து மினிமம் பாயிண்ட், ரைட்? ஆனா கேள்வி வந்து மேக்ஸிமம் பாயிண்ட் தானே கேக்குது. ஸோ கண்டிப்பா ஆன்சர் வந்து ஏயா இருக்க முடியாது. You get it? அதே மாதிரி இந்த எக்ஸ பாருங்க. இந்த எக்ஸ பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்துல என்ன இருக்கு? பாசிட்டிவ் 2 தானே இருக்கு. ஸோ பாசிட்டிவ் 2 இட்ஸ் அ பாசிட்டிவ் நம்பர். பாசிட்டிவ்னா சம்திங் குட். ஸோ இட் இஸ் அ ஸ்மைலி ஃபேஸ். ஸ்மைலி ஃபேஸுக்கு மினிமம் பாயிண்ட் தான் இருக்கணும். ஆனா கேள்வி வந்து மேக்ஸிமம் பாயிண்ட் கேக்குது. ஸோ பியும் இல்ல ஆன்சர். இப்ப நீங்க டியோட ஆன்சரை பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்துல என்ன இருக்கு? நெகட்டிவ் 5. அப்ப நெகட்டிவ் 5 வந்து இட்ஸ் அ நெகட்டிவ் நம்பர். இட்ஸ் அ சேட். இட் இஸ் சம்திங் நெகட்டிவ். ஸோ இட்ஸ் அ சேட் ஃபேஸ் அண்ட் சேட் ஃபேஸுக்கு மேக்ஸிமம் பாயிண்ட் தான் வரும். ஆன்சர் வந்து டி. யூ கெட் இட் நவ்? ஓகே.
ஸோ இப்ப நீங்க கேட்கலாம், இப்ப சார் சி வந்து எப்படி? சி வந்து 2x மைனஸ் 2 பிராக்கெட் ஸ்கொயர் போட்டிருக்கான். ஸோ சி வந்து எப்படி? அஃப்கோர்ஸ் சி ஆன்சர் இல்ல தான். பட் நான் சியோட ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்றேன். கேளுங்க. ஓகே. இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா நல்லா கேட்டுங்க. என்ன செய்யணும்? இந்த 2 எடுத்து இந்த ஸ்கொயரோட டாரா பண்ணுங்க. So dua kuasa dua means dua darab dua. Mana? So ia menjadi 4. X kuasa 2. So புரியுதா என்ன செய்றேன்னு? நான் என்ன செய்றேன்னா, இந்த dua x வந்து இந்த duaவோட நான் டாரா பண்றேன். So dua square-னா dua darab dua 4. X square-னா x square. So 4x square வரும். ஓகே. ஸோ எனிவே இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்துல 4 தானே இருக்கு. 4 வந்து பாசிட்டிவ் நம்பர் தானே. ஸோ பாசிட்டிவ் நம்பர் வந்து ஹாப்பி ஃபேஸ், இட் கோஸ் டு மினிமம் பாயிண்ட். அந்த கேள்வி கேட்கறது மேக்ஸிமம் பாயிண்ட். ஸோ ஆன்சர் வந்து டி தான். Are you getting it? Okay. Now take a break because you look very confused. Why?